my show, AB show. வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்தியாவிலேயே மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்ட் எதுன்னு பார்க்க போறோம். அதுதான் கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். கடந்த ஒரு வார காலமாகவே இந்த கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பத்தி தான் தமிழ்நாடு ஃபுல்லா பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏழை முதல் பணக்காரன் வரை. மாட்டுத்தாவணிங்கிறது மதுரைக்கு பஸ் ஸ்டாண்ட், நாகர்கோவிலுக்கு கிறிஸ்டோபர் பஸ் ஸ்டாண்ட், சென்னைக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட். இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டுகளை பற்றி நமக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது செங்கல்பட்டு மாவட்டத்தில் புதியதாக திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற பேருந்து நிலையம் தான் கீழம்பாக்கம் பேருந்து நிலையம். ஏன் இந்த கீழம்பாக்கத்தை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால், இது இந்தியாவிலேயே மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்ட். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு விவரிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நண்பர்களே, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாம் பார்த்த பிறகு கமெண்ட்டும் பண்ணி ஒரு ஷேரும் பண்ணுங்க. இந்தியாவிலேயே மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்ட் எதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். ஒரு காலத்தில் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு. கோயம்பேடு மார்க்கெட், சந்தை நிலவரம் பெரிய ஃபேமஸ். ஆனால் இப்போ அதெல்லாம் பீட் பண்ணி கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை டிசம்பர் 30 தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார்கள். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இது அவசர கதியாக திறந்து வைக்கப்பட்ட ஒரு பஸ் ஸ்டாண்ட். இதோட வரலாறு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இது 2019 ஆண்டு ஏடிஎம்கே ஆட்சியில் இது துவக்க விழா கண்டது. அடிக்கல் நாட்டப்பட்டு துவக்க விழா. இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதோ டிஎம்கே ஆட்சி. இந்த டிஎம்கே ஆட்சியில் டிசம்பர் 30 அவசரமாக இதை திறந்து வைத்தார்கள். காரணம், இதுக்கு பின்னாடி நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு, நிறைய அரசியல் இருக்குன்னு சொல்றாங்க. அதான் என்ன அரசியல் இந்த கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக்ல இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். இந்த இந்தியாவிலே மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்ட் சுமார் 400 கோடி அளவிலே உருவாக்கப்பட்டுள்ளது. இதுல பில்டிங்கும் கட்டிடங்களும் எல்லா வசதிகளும் சேர்த்து 400 கோடி. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேசஞ்சர்ஸ் வந்து போகக்கூடிய அளவுக்கு வசதி. இது இந்த பஸ் ஸ்டாண்ட் 88 ஏக்கர்ல கட்டியிருக்காங்க. இதுல பைக் பார்க்கிங் 4000 பைக்கை ஒரே டைம்ல நம்ம பார்க்கிங் பண்ணக்கூடிய வசதி இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கு. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பஸ் ஸ்டாண்டு சென்னைக்கு ரொம்ப வெகு தொலைவில் இருக்கு. சுமார் 28-29 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது. இங்க வரணும்னா சுமார் 2-3 மணி நேரம் ஆகுது. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஆக ஒரு காலத்துல சென்னைன்னு சொன்னா பாரிஸ் கார்னர், பாரிமுனை என்று அழைக்கப்படுகின்ற இடம் தான். அங்கிருந்து தான் எல்லா பஸ்ஸும் எல்லா மாவட்டங்களுக்கும், தென் மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களுக்கு சென்று கொண்டிருந்தன. அங்கே கூட்ட நெரிசல் வந்தது. மக்கள் தொகைக்கு ஏற்ப அங்கே கூட்ட நெரிசல், வாகன நெரிசல் வந்த நேரத்திலே அப்பொழுது கலைஞர் ஆட்சியிலே இந்த கோயம்பேடு காய்கறி சந்தை, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் மிகப்பெரிய அளவிலே கட்டப்பட்டது. இந்த கோயம்பேடு கட்டின உடனே பாரிஸ் கார்னர் ரிலாக்ஸ் ஆச்சு. டிராஃபிக் ஜாம் ஒன்று இருக்காது, பார்த்தீங்க, எல்லாமே ரிலாக்ஸ். வாகன கூட்டம் இருக்காது, மக்கள் கூட்டம் இருக்காது, எல்லாமே குறைஞ்சிச்சு. ஏன்னா எல்லா பஸ்ஸும் கோயம்பேடுக்கு தான் போகும், அவுட்ரு வழியே. அதனால அங்கிருந்து தான் எல்லா பஸ்ஸும் தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்களுக்கு சென்று கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது மக்கள் தொகை கூடிக்கொண்டே இருக்கிறது. உண்மையை சொல்ல போனால் உலகிலேயே மிகவும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு இப்பொழுது இந்தியா. சைனாவை முந்தி விட்டது. ஆனால் இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் அன்னைக்கு 2019 ஏடிஎம்கே ஆட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு வேலைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தன. 2021 ஆண்டு டிஎம்கே ஆட்சி பொறுப்பேற்றில் வந்த பிறகு அதை கண்டினியூ பண்ணாங்க. ஏன்னா தெரியும் உங்களுக்கு, அரசியல். இந்த திட்டம் நம்ம முடிவடைந்தா நிறைய பேருக்கு நிறைய ஆதாயம் கிடைக்கும், நிறைய பணம் கிடைக்கும். அப்படியே இதோட ஒட்டுமொத்த ஒப்பந்த பணி மதிப்பையும் கூட்டிட்டாங்க. அதான் 400 கோடி அளவில். எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும், 400 கோடி அளவுல ஒரு பஸ் ஸ்டாண்டா? அப்படி என்ன இருக்கும்? எல்லா வசதியும் இருக்கும்.
சர்வதேச அளவுல உள்ள ஒரு வசதி வாய்ப்புகள் உள்ள ஒரு பஸ் ஸ்டாண்ட் தான் இந்த கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். சும்மாவா? இந்தியாவிலே மிகப்பெரியதாயிற்று. மனிதனுக்கு, படித்த மக்களுக்கு வேலை வாய்ப்பை தர முடியாத அரசாங்கங்கள். இந்தியாவிலே மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்ட் கட்டி என்ன பிரயோஜனம்? எத்தனை நாளைக்கு தான் இது இருக்க போகுது? நான் ஒரு ஆட்சியை மட்டும் குறை கூற விரும்பவில்லை. எபிஷோ இந்த ஊடகமானது எல்லா கட்சிக்கும் பொதுவானது. எபிஷோ யூடியூப் ஊடகமானது, மீடியாவானது எல்லா கட்சியையும் ஒரே போல் பாவிக்கக்கூடிய எண்ணம் கொண்டது. பிஜேபி கட்சி என்றோ, டிஎம்கே கட்சி என்றோ, ஏடிஎம்கே கட்சி என்றோ, பிஎம்கே என்றோ வித்தியாசம் கிடையாது. சரியை சரி என்று சொல்வதும் தவறை தவறு என்று சொல்வதும் தான் இந்த ஊடகத்தின் முக்கிய பணி. ஆக இந்த கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் கட்டினதுல இருந்து எடப்பாடி அரசாங்கம் கட்டினது, இப்போ இந்த டிஎம்கே கட்சி கண்டினியூ செய்யுது. பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் பண்பு உண்டு. ஒரு கட்சி துவங்கிய திட்டத்தை மறு கட்சி வந்த உடனே ஸ்டாப் பண்ணும். ஆனால் இந்த திட்டம் அப்படி அல்ல. இது பணம் கொளிக்கும் திட்டம். தங்க முட்டை இடுகின்ற வாத்து திட்டம். கட்டிடங்கள் கட்டுவதில் பணம் கமிஷனாக கிடைக்கும், கடைகள் ஒதுக்குவதில் கமிஷன் கிடைக்கும், சாலைகள் போடுவதில் கமிஷன் கிடைக்கும். எல்லாமே ஒரு அரசியல். அரசியலில் உள்ளவர்கள் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாடு எல்லா மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும். மற்றவர்கள் எங்கு போவார்கள்? மற்றவர்கள் இன்று கிடைக்குமோ நாளை வேலை கிடைக்குமோ என்று நினைத்து நினைத்து மாய்த்து போவார்கள் தன்னுடைய உயிரை. அரசாங்கங்களில் திருந்துங்கள். நீங்கள் அங்கே கோட்டையில் இருந்து கொண்டு உத்தரவுகளை பிறப்பிப்பதல்ல அரசாங்கத்தின் வேலை. வெள்ளப்பெருக்கு வருகிற நேரத்தில் வந்து ஹெலிகாப்டரிலும் விமானத்தில் வருவதல்ல முதலமைச்சருடைய வேலை. வேலையில்லா திண்டாட்டம், பசியில்லா தமிழ்நாடு, அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பதுதான் ஒரு மாவட்டம் மற்றும் மாநிலத்தின் முக்கிய குறிக்கோளாக இருக்க வேண்டும். ஆக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் தேவை. ஆக இந்த கோயம்பேடுல இருந்து எதுக்கு கீழம்பாக்கத்துக்கு மாற்றினாங்க? கோயம்பேடு அழகா போயிட்டு இருக்கிற, எதுக்கு கீழம்பாக்கம்? அதுவும் அவுட்டர்ல. அங்கதான் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. $400 கோடி செலவு, 88 ஏக்கர் நிலம், 1 லட்சம் பேசஞ்சர்ஸ் வந்து போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய, இந்தியாவின் மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்ட். நமக்கு மகிழ்ச்சி தான், தமிழன் என்ற ஒரு மகிழ்ச்சி. ஆனால் மக்களுக்கு சிரமம் இருக்கின்றது. எந்த ஒரு திட்டம் தீட்டப்பட்டாலும் அரசாங்க ஊழியரோ அரசாங்கமோ மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று பார்க்க வேண்டும். ஆனால் இப்பொழுது தமிழ்நாட்டில் அப்படி அல்ல. ஒரு திட்டம் தீட்டுவதற்கு முன்னால் அரசாங்க ஊழியருக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும், அமைச்சர்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என்று பார்த்தல்லவா திட்டத்தை தீட்டுகிறார்கள். ஆனால் ஒரு அரசாங்கத்தாலையும் இலவச கல்வியை கொடுக்க முடியவில்லை. காரணம், அதில் லஞ்சம் செய்ய முடியாது. அரசாங்கங்களே, நீங்கள் இலவச கல்வியை கொடுத்தீர்கள் என்றால் எந்த ஒரு பெற்றோரும் ஏழைகளாக மாட்டார்கள் இந்த தரணியில். நான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவிலும் இதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இலவச கல்வியை மட்டும் கொடுத்து பாருங்கள், இந்தியாவுடைய தமிழ்நாடு மாநிலம் துபாயை மிஞ்சும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே இப்பொழுது என்ன பிரச்சனைன்னா, கீழம்பாக்கம் என்பது செங்கல்பட்டு மாவட்டத்திலேயாக இருக்கு. செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வரணும்னா ஒரு 2 hours டிராவலிங் ஆகும். கோயம்பேட்டில இருந்தே இங்க வரணும்னா ஒரு கோயம்பேட்டில இருந்தே 40 கிலோமீட்டர் 39 கிலோமீட்டர் இருக்குது. ரொம்ப சிரமப்படுவாங்க மக்கள். பொதுவாக டி நகர்ல இருந்தே கீழம்பாக்கத்துக்கு 37 கிலோமீட்டர் இருக்கு. கோயம்பேடுல இருந்து கீழம்பாக்கத்துக்கு 29 கிலோமீட்டர் இருக்கு. அங்கிருந்து வரணும்னா ரொம்ப டிலே ஆகும் மக்களுக்கு. பிறகு அங்கிருந்து தென் மாவட்டத்துக்கு போகணும், ரொம்ப சிரமம். இதன் அரசாங்க ஊழியர்கள் எப்படி அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள்?
இந்த அரசாங்க ஊழியர்கள் அனைவரும் முட்டாள்களா என்பது என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. யாருக்கு அறிவு இல்லையா? மூளை இல்லையா? நாலேஜ் இல்லையா? ஸ்கில் இல்லையா? இவர்கள் தான் மற்றவர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கின்றனர். என்ன செய்வது? தமிழ்நாட்டின் தலை விதி தான். பொதுவாக செங்கல்பட்டிலிருந்து கீழம்பாக்கத்துக்கு வரணும்னாலே 27 கிலோமீட்டர். எப்படி இருக்குன்னு பாருங்க. கோயம்பேடுல இருந்தே கீழம்பாக்கத்துக்கு வரணும்னா 30 கிலோமீட்டர் இருக்குது. அதே 2 hours ஆகும். எல்லா பஸ்ஸும் இனி கீழம்பாக்கத்தில் தான் நிற்கும். ஆஃப்டர் பொங்கல் ஹாலிடேஸ், பொங்கல் வரை எதுவும் இருக்காது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுதல். பொங்கலுக்கு பிறகு எல்லா பஸ்ஸும் கீழம்பாக்கத்தில் அது நின்று தான் போகும், கோயம்பேடுக்கு போகாது. அப்போதான் பிரச்சனை. ஆனால் அரசாங்கம் நினைத்ததை யாரும் மாற்ற முடியாது. நாம தானே அவங்களுக்கு உரிமை கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த உரிமைகளை, அந்த அதிகாரத்தை ஓட்டு போட்ட மக்களுக்கு எதிராக திருப்புவதில் தான் எல்லா அரசாங்கமும் இருக்கின்றன. ஆக ஏன் இந்த அவலநிலை, ஏன் இந்த மக்களை அவல நிலைக்கு உள்ளாக்குகிறார்கள் என்பதே $1,000,000 கேள்வி. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பேருந்து நிலையத்தை பராமரிக்கும் பணி ஒரு மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது எவ்வளவு வருஷத்துக்கு கொடுத்திருக்காங்கன்னா 20 வருஷ அக்ரிமெண்ட். இந்த அரசு, டிஎம்கே அரசு 2.5 வருஷம் தான் இருக்கு நீ முடிகிறதுக்கு. அடுத்து வந்தா வரும், அது காலத்தின் கட்டாயம், மக்களுடைய அதிகாரம். இந்த 20 வருஷத்துல ஒப்பந்தம். அடுத்த ஆட்சி வரும்போது மாற்ற முடியாது, அவன் கோர்ட்டுக்கு போவான். அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு நம்முடைய வரிப்பணம். உண்மையே சொல்ல போனால் மக்களுடைய வரிப்பணத்தை எப்படி, எதற்காக, என்னென்ன திட்டங்களை செய்ய வேண்டும் என்பது அரசாங்கத்துக்கும் தெரியாது, அரசாங்க ஊழியர்களுக்கும் தெரியாது, சீஃப் செக்ரட்டரிக்கும் தெரியாது, ஒரு ஐஏஎஸ் கலெக்டருக்கும் தெரியாது. இவங்களை யார் ட்ரைனிங் கொடுத்தது? ஒரு மாவட்டத்தையே நிர்வகிக்க தெரியாத ஐஏஎஸ் கலெக்டர் என்ன சொல்வது? இப்பொழுது புதிய பேருந்து நிலையத்துக்கு அருகே ரயில் நிலையம் அமைக்கணும். அதுக்கு சிஎம்டிஏ 20 கோடி ஒதுக்கி இருக்காங்க. சிஎம்டிஏன்னா சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, சென்னை பெரு வளர்ச்சி கழகம்னு சொல்லுவாங்க. அதுதான் இதெல்லாம் தீர்மானிக்கும். கட்டிடம் கட்டுறது, புதிய பஸ் ஸ்டாண்ட் கட்டுறது, இதெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் படைத்த ஒரு கழகம் சிஎம்டிஏ. இதுக்கு தலைவராக இருக்கிறது இப்போ சேகர் பாபு. அமைச்சர் சேகர் பாபு சொல்லியிருக்கிறார், எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் நிவர்த்தி செய்து மக்கள் நலனுக்காக இதை இன்னும் அதிநவீனமாக மாற்றி காட்டுவோம் என்று. இந்தியாவின் மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்ட் இல்லையா? கண்டிப்பா சொல்லி ஆகணும், செய்தாகணும். ஆகவே இங்க என்ன சிறப்பு அம்சம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆவின் பால், தமிழ்நாட்டினுடைய ஆவின் பால் இருக்குது. 24 hours ஆவின் பால் கிடைக்கும். அடுத்து அங்க காவேரி மருத்துவமனை ஒரு இலவச அவசர சிகிச்சை மையத்தை நடத்திட்டு இருக்காங்க. அதனால எந்த நேரம் யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த இலவச அவசர சிகிச்சை மையத்துக்கு சென்று பயனடையலாம். இப்படி ஏகப்பட்ட சிறப்பம்சங்களை வச்சிருக்காங்க. இதெல்லாம் வரவேற்கப்படத்தக்கது. இருந்தாலும் எந்த அறிவிப்பும் இல்லாமல் உடனே கோயம்பேட்டிலிருந்து கீழம்பாக்கத்துக்கு மாற்றினது தான் இந்த அரசாங்கம் செய்த மிகப்பெரிய தவறுதான். தவிர ஃபெசிலிட்டியை கூட்டுறதுல தவறே கிடையாது. we are growing, நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கோம். ஆக மக்களே, நிறைய சிறப்பம்சங்களும் இருக்கு. ஆனால் கோயம்பேட்டில் உள்ள மக்கள் என்ன செய்ய போகிறார்கள், அவர்களுக்கு வாழ்வாதாரம் எப்படி சிதைந்து போகக்கூடும் என்பதை இந்த அரசாங்கம் குறைச்சு சற்று நிதானித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அங்கே உள்ளவங்க இனி இங்கே வரணும், ஏகப்பட்ட ப்ராப்ளம். ஆகவே ஒரு திட்டம் தீட்டுவதென்றால் பாதகத்தையும் உணர வேண்டும், சாதகத்தையும் உணர வேண்டும். ஆகவே அரசாங்கங்களே, இனி வருகின்ற காலத்திலாவது நீங்கள் மக்களுக்கு வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்க்க வழிகாணுங்கள். ஆசிரியர் பணியிடத்தை நிரப்புங்கள். டெட் தூக்கி எறிந்து விடுங்கள். நீங்கள் இந்த டிஎம்கே அரசாங்கம் நீட்டுக்கு எதிராக போராடுகிறது, ஏன் டெட்டை வைக்கிறீர்கள் என்ற கேள்வியை நான் உங்களுக்கு முன்னால் கேட்க ஆசைப்படுகின்றேன். ஆகவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.